பையன் ரொம்ப வேகமா தான் இருக்கான் போல. அப்ப கோகிலாக்கு எவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் நடக்குதோ அவ்வளவு சீக்கிரம் மகாக்கு கெட்ட காலம் ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். இதை விட எனக்கு சந்தோஷமான நியூஸ் வேற என்ன இருக்க முடியும்? ஏமா, என்னதான் கோவில கல்யாணம் வச்சுக்கிறதா இருந்தாலும் வெள்ளிக்கிழமைக்குள்ள எப்படிமா? ஆனா என்ன பண்றது அத்தை, பையன் வீட்டுல அவசரப்படுத்துறாங்களே. என்னதான் கல்யாணத்துக்கு அவங்க செலவு பண்ணாலும் நமக்குன்னு செலவு இருக்குல்லம்மா. சொந்த பந்தங்களுக்கு எல்லாம் சொல்லணும், சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணணும், நகை நட்டு வாங்கணும், துணிமணி வாங்கணும், இப்படி எவ்வளவு செலவு இருக்கு. மகா, இப்படிதாம்மா சில நேரம் எல்லாம் நம்ம கையை மீறி நடக்கும். கடவுளுடைய முடிவு அதுதான், ஏத்துக்க வேண்டியதுதான். நீ எதுவும் நினைச்சுக்காதம்மா, நடக்கிறது நல்லதுக்குன்னு நினைச்சுக்கமா. அப்பா, என்னமோ மகா உண்மையாவே ஃபீல் பண்ற மாதிரியும் நீங்க அவளுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரியும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்போ மகா சந்தோஷப்படுறான்னு சொல்றியா? சந்தோஷப்படாம ஒரு வேலை வெட்டிக்கும் போகாம வீட்ல 3 வேளையும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு தூங்கி ஏஞ்சுக்கிற தங்கச்சிக்கு ஃபாரின் மாப்பிளை கிடைக்குதுன்னா யாராவது துக்கப்படுவாங்களா என்ன? அதுவும் நயா பைசா இல்லாம புடவை, நகை நட்டு, கல்யாண செலவு, சாப்பாடு இப்படி எல்லாத்தையும் அவங்களே பாத்துக்க போறாங்க. கல்யாணம் முடிஞ்ச கையோட தங்கச்சி ஃபாரினுக்கு போயிடுவாங்க. இப்படி ஒரு குடுப்பனை யாருக்கு கிடைக்கும்? இதெல்லாம் நினைச்சு இவ்வளவு துக்கப்பட போறா? உள்ளுக்குள்ள அப்படியே ஜாலியா ஹாப்பியா இருப்பா. அந்த சந்தோஷத்தை கொண்டாடினா நம்ம எல்லாரோட கண்ணெல்லாம் பட்டுறோம்ல. அதனாலதான் உங்க முன்னாடி சோகமா இருக்கிற மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கா. நீங்களும் அதை நம்பிட்டு இருக்கீங்க. மகா எப்பவுமே தன்னால முடிஞ்சதை 4 பேருக்கு செய்யணும்னு நினைப்பா. உன்ன மாதிரி அடுத்தவங்க செய்வாங்கன்னு எதிர்பார்க்கிறவ இல்ல. தன் தங்கச்சிங்களுக்கு எப்படிலாம் வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு அவ கனவு கண்டான்னு எனக்கு தாமா தெரியும். ஆனா விதி அவளை இப்படி ஒரு இக்கட்ல கொண்டு வந்து நிறுத்திருக்கேன்னு அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அடுத்தவங்களுடைய துக்கத்தையே சந்தோஷம் சொல்லி அவ மனசை வேதனைப்படுத்துறியே. நீ எல்லாம் என்ன சொன்னாலும் திருத்த மாட்டல. நான் இப்படித்தான் பேசுவேன்னு இருந்தா நாங்க என்ன பண்ண முடியும்? அப்பா, என்னைக்குமே நீங்க உங்க மகளை விட மருமகளை தான் உயர்த்தி பேசுவீங்க. ஆனா மகா எப்படி டிசைனா மாத்துவான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். இன்னும் 2 நாள்ல கல்யாணம் நடக்க போகுது இல்ல? அப்ப பாருங்க மேடம் எப்படி கல்யாண வேலையை ஓடி ஆடி பார்க்க போறாங்கன்னு. வெண்ணிலா, மகாவை குத்தி காமிச்சு பேசினதெல்லாம் போதும். போ, உள்ள போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு. போ. நீயும் இந்த மகா கூட சேர்ந்துட்டல்ல. அவ கிடக்கா மகா. அவ பேசினதெல்லாம் நீ ஒரு பொருட்டாவே எடுத்துக்காத. உன் மனசு என்னன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, செலவுக்கு என்ன பண்ண போறோம்னு நினைச்சு தானமா தவிக்கிற? ஆமா அத்தை, ஆனா அதுக்கு எந்த வழியும் தான் இன்னும் கண்ணுக்கு தென்படல. சரி, எல்லாம் கைமீறி நடக்குது. என்ன நடக்குதோ பாப்போம். செல்வம் உசுருக்கு ஆபத்துன்னு குடும்பமே இருந்த நகையெல்லாம் கழட்டி கொடுத்தாங்க. இப்ப பாரு, அவ தங்கச்சிக்கு கல்யாணம், பணத்துக்கு என்ன பண்றதுன்னு வழி தெரியாம போறா. இந்த மாதிரி நேரத்துல தான் சம்பாதிக்காம காலத்தெல்லாம் வீணடிச்சிட்டவன்னு வேதனையா இருக்கு. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் மருமகளுக்காக ரொம்ப தான் ஃபீல் பண்றீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் கோகிலா எந்த மாதிரியான குடும்பத்துல வாழ போறான்னு தெரிய வரும். மகா அழுவாளே, அத பார்த்து இன்னும் ஃபீல் பண்ணணும்ல. அதுக்கு கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கோங்க. ஏண்டி, பையனை பிடிச்சிருக்குன்னு சொன்ன, சரின்னு சொல்லியாச்சு. கல்யாணத்தை உடனே நடத்தணும்னு சொன்னா எப்படி? எங்களை இந்த மாதிரி தர்ம சங்கடத்துல கொண்டு வந்து விட்டுட்டியே. அவரு வேற, இதுக்கு மேல லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல. உடனே துபாய்க்கு கிளம்பி போகணும். அதுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிட்டு என்னையும் கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறாரு. அப்போ அவங்க கல்யாணத்துக்கு அவசரப்படுத்த தானே செய்வாங்க. இதுல அவங்க தப்பு என்ன இருக்கு? என்னமோ இதுக்கு முன்னாடி கோடி கோடியா பணத்தை வச்சுக்கிட்டு வசதி வாய்ப்போட இருந்த மாதிரியும் இப்பதான் கஷ்டத்துல இருக்கிற மாதிரில பேசுற. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எப்பவுமே கஷ்டத்துலதான் இருந்திருக்கும். நம்ம குடும்ப சூழ்நிலை என்னன்னு அரவிந்துக்கு நல்லாவே தெரியும்.
அதனால நீங்க எந்த செலவும் பண்ண வேண்டாம். எல்லா செலவையும் நாங்களே பாத்துக்கிறோம்னு சொல்றாரு அவரு. நம்மளால முடியலன்னா ஒத்துக்க வேண்டியதானே. இதுல என்ன ஈகோ வேண்டி இருக்கு? ஏய், அம்மா கிட்ட இப்படிதான் பேசுவியா நீ? வேற எப்படி பேசணும்? நிஜத்தை பேசினா கொஞ்சம் ஹார்ஷா தான் இருக்கும். ஆனா பேசிதானே ஆகணும். ஏன்னா கல்யாண செலவுக்கு பணம் இல்லைன்னு சொல்லி இவங்க கல்யாணத்தை தள்ளி வச்சிடக்கூடாதுல்ல. அவங்களே செலவு பண்ணாலும் நமக்குன்னு சில செலவுங்க இருக்குல்ல, அத பத்தி தானே அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அது புரியாம செலவெல்லாம் அவங்களே பாத்துப்பாங்கன்னு சொல்ற. நான் சொல்றதுதான் உங்க யாருக்குமே புரியல. நாம என்னைக்குமே பஞ்ச பாட்டை தான் பாடிட்டு இருக்கோம். அக்கா இனிமே கம்பெனியை வச்சு சம்பாதிச்சு அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்துதான் எனக்கு கல்யாணம்னா எனக்கு கல்யாண வயசே போயிடும். அது வரைக்கும் அரவிந்த் எனக்காக காத்துட்டு இருப்பாரா? என்னடி இப்பெல்லாம் ரொம்ப வித்தியாசமா பேசிட்டு இருக்க? இத பாருமா, கல்யாணத்தை உடனே நடத்துங்கன்னு நான் சொல்லி அரவிந்த் இங்க வந்து பேசல. உன்கிட்டயும் வந்து கல்யாணத்தை உடனே நடத்துங்கன்னு நான் எதுவும் சொல்லல. அவங்க அவசரப்படுத்துறாங்க. இப்போ நீங்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அரவிந்த் துபாய்க்கு போயிடுவாரு. அதுக்கப்புறம் லீவு கிடைச்சு எப்போ வருவாருன்னு யாருக்குமே தெரியாது. அதனால காசு பணம் இல்லைன்னு சொல்லி என் கல்யாணத்தை நிறுத்திடாதீங்கன்னு தான் சொல்றேன். இது ஒன்றும் தப்பு இல்லையே. அதுக்காக உன்னை கட்ட புடவையோட அனுப்ப முடியுமா? ஷோ அம்மா, நமக்கு பணம் இங்க இருந்து தான் வரும்னு சொல்றதுக்கு ஏதாச்சும் ஒரு சோர்ஸ் இருக்கா? இல்லல்ல. இப்போ அக்காவோட வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கு. அவ பணம் கொடுத்துதான் என் கல்யாணம் நடக்கணும்னா இதெல்லாம் ஆகுற கதையே இப்ப கிடையாது. கட்டின புடவையோட போனாலும் சரி, இல்ல அவங்க புடவை கொடுத்து நான் அதை கட்டிட்டு போனாலும் சரி, எனக்கு அதுல எல்லாம் பிரச்சனை இல்ல. அவங்க சொன்ன மாதிரி வர வெள்ளிக்கிழமை எங்க கல்யாணம் நடந்தே ஆகணும். கோகிலா, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. பிறந்ததுல இருந்து இந்த வயசு வரைக்கும் நீ நம்ம வீட்டுல தானே வளர்ந்த. திடீர்னு வசதியான வாழ்க்கை கிடைக்குதுன்னு உடனே பிறந்த வீட்டையும் மறந்துட்டு பேசுற. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல சொல்லிட்டேன். கேட்டுக்கோ, எனக்கு வசதியான வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னு இப்படி பேசிட்டு போறா. அப்போ இவளுக்கும் பொறாமதான் போல இருக்கு. ஆனா வர வெள்ளிக்கிழமை எனக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும். கொஞ்சம் தள்ளு. அக்கா தங்கச்சியை பார்த்து பொறாமப்படுறதா சொல்லி திடீர்னு இவ்ளோ பேச்சு எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியல. இனி நடக்கிற எதையும் தடுக்க முடியும்னு தோணல. கடனை உடனே வாங்கியாவது கல்யாணத்தை கௌரவமா செஞ்சு